மணியாத்த வேலை. ஆனா மாமாட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கே போற வேலை கொடுக்க மாட்டேங்கிறாரு. குருதி போற வேலை நீ கொடுப்பாரு. ஆமா என்ன சொல்லி காத்தால அனுப்பிச்சேன்? காத்தால சொன்னீங்க கோயிலுக்கு போற, நீ மாமிகிட்ட போலாம். நீங்க கோயிலுக்கு போறேன், மாமிகிட்ட போலாம் சொன்னீங்க. மாமிகிட்ட போய் அகத்தல என்னதான் வேலை இருக்கோ பாருன்னு சொன்னேன். நீங்க மாமிகிட்ட சொல்லி அவர்கிட்ட வேலையெல்லாம் பார்க்க சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நானும் மாமிகிட்ட போனேன். சரி, மாமி கேட்டா என்ன கேட்டா? கேட்டா அப்படி நீ கோயிலுக்கு போறேன்னு கேட்டா. சரி, இல்ல மாமி மாமா உங்களை வேலை செய்ய சொன்னாலும் சொன்னேன். மாமா உங்களுக்கு வேலை செய்ய சொன்னாலும் சொன்னேன். ஆமாதான் அப்படி. மாமாவுக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும்னு அரிசி உண்டு ஊற வச்சிருக்கேன். இட்லி பிடிக்கும்னு எனக்கு நாக்கு மொத்தம் அரிசி உண்டு போட்டு ஓல போட்டு ஆட்டந்தா, ஓல போட்டு ஆட்டந்தா போட்டு ஆட்டந்தா அப்படின்னாரு. சரி மாமி அரிசியை கொண்டு வாங்க அப்படின்னு மாமி அரிசியை கொண்டு வந்தாங்க. தூக்கி ஓல போட்டாங்க. அப்ப மாமிகிட்ட சொன்னேன், மாமி நான் ஆட்டி வச்சுக்கிட்டு கோரிக்கிறது நீங்க தண்ணி விடுங்க அப்படின்னு. சைல அப்படியே அப்படியே அப்படின்னாங்க. மாமி ஆட்ட நான் கல்ல, பாபி ஆட்ட நான் கல்ல, நான் உதிச்சு அப்படி சமய சக்தியில போட்டு அந்த ஓட்டல வச்சு கொடுத்தான். அந்த ஓட்ட வச்சான், அந்த ஓட்ட வச்சு அப்ப மாமி ஊந்தத்துக்கு ஓடல போட்டான். ஊந்து அப்ப மாமிகிட்ட சொன்னேன், மாமி இப்ப நான் ஆத்தேன், நீங்க தள்ளுங்க அப்படின்னு. சரி அப்படின்னா மாமி ஆத்த நான் தள்ள பொங்கிடுச்சு. ஊந்த மாவு பொங்கினோம்னா ரெண்டு கிண்டுக்கு ஒன்னா கோழிப்பி சட்டியை வச்சுக்கிட்டு அப்ப மாமி சொன்னான், அதே மாமா கோயிலுக்கு வந்துட்டா கூப்பிடுவாரு, நீ வேமா கோயிலுக்கு போ, எனக்கு ஒரே குடுக்கமா இருக்குது, நான் போய் பாத்ரூம் போய் குளிக்க போறேன். வீட்டுக்கு முன்னாடி குளிக்க பாத்ரூம் குளிக்க போறேன், நீங்க கோயிலுக்கு போதா அப்படின்னாங்க. நானும் கோயிலுக்கு வரும்போது மாமி சொன்னான், மாமாட்ட சொல்லி சக்திக்கு அகமதி கொண்டு வரலன்னா மாமா கிட்டி ஏற்று வந்துதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக 4 பேர் வருவாரு, 3 பேர் போவாரு. ஒருத்தர் அவன் கோயில உட்காந்து பொங்கச்சோறு வாங்கிப்பான். ஆமா சொல்லு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு யாராவது கோயிலுக்கு வர்றாரு. எனக்கு காலையில இருந்து என்னோட வலது கை துடிச்சுட்டே இருக்கு. உங்களுக்கு வலது கை துடிக்குது, எனக்கு பூதாக்கே துடிக்குது. இன்னைக்கு நிறைய காணிக்க நமக்கு தட்சிணை எல்லாம் நிறைய வரும்னு எனக்கு வலது துடிக்குது, எனக்கு உடம்பு பூதா துடிக்குது. யாரோ பெரியதா இன்னைக்கு நமக்கு கோயிலுக்கு வர போறா, இன்னைக்கு நமக்கு சமத்தியா கிடைக்குது, கிடைக்க போறது. யார் வரான்னு பாப்போம். கோயிலுக்கு யாரோ வர போறா. இன்னைக்கு நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கணும். ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஐயா அம்மா செட்டியாரு முன்னெல்லாம் நீங்க வருவீங்க, அம்மாலே ஒருக்க வருவாள், அம்மா கோயில் ஒருக்க வருவாள், அவருக்கு வெளியிருந்து சாமி இருந்து போயிடுவாள். பயப்படாதீங்க. ஆமா இங்க வாங்க, உங்களை பார்த்தா பயப்படுதுங்க. பொம்பளை பிள்ளை பேசுக்கா, அதுதான் ஓதா, அதுதான் ஓதா, அதுதான் ஓதா. எவ்வளவு நாளா அந்த பாட்டு சந்தோஷம் பார்த்ததை மட்டும் மகிழ்ச்சி. கையில ஏன் குழந்தை, அந்த குழந்தை எப்படி கிடைத்தது? மன்னர்க்க போய் சொல்லி நாங்கள் வீர விடுவோம் என்று சொன்ன உடனே மன்னரால் இறக்கப்பட்டு அந்த குழந்தை சாமி படாய்க்கு கொடுத்த குழந்தையா இது? பேரமா வைக்க வேண்டும், அவ்வளவுதானே. அற்புதமான பெயராக வைத்துள்ளோம். சற்று நாளை சற்று பொறுமையாக இருங்கள். இவனை வைத்து என்னதான் செய்யணுமோ அவசியம் நீங்க அந்த ஓட்டு அவசியம் அவசியம்
தம்பி, ஒரு நாய். தப்பு தப்பா எதுவும் பண்ணக்கூடாது. சொல்றதா சரியா செய்யணும். நீங்க சொன்னா என்னைக்கு தப்பு தப்பா நான் பண்ணுவீங்க? ஏன்னா வந்திருக்கவ பெரியவா, நம்ம நம்பி நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. எங்க அம்மா சொல்லியிருக்கா, மாமாட்ட கோயில போய் மாமா என்ன சொல்லாதோ அது மாதிரி சொன்னாக்காண்டா நீ வந்து அடுத்த கோயில பூசாரி ஆகணும்னு சொல்லியிருக்கா. சொல்லி அனுப்பிச்சிருக்கா. சரியா செய்யணும். இந்த மாலை எடுத்துக்கோ. மாலை எடுத்துட்டேன், மாலை எடுத்துட்டேன், மாலை போடு. போட்டுட்டேன். டேய், மாலை போட எங்க போட்டுருக்க? மாலை நீங்க தான் போதாது. கழுத்துல போடுறா. கையில மாலை கட்டியா? நீங்க பாத்துக்கு மாலை எடுத்து போதா போயாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்னது? மாலை எடுத்து போதாது நீங்க பாத்து. என்ன சொன்னீங்க? அது நீங்க விளக்கமா சொல்லல. மாலை எடுத்து எங்க போகுது? கழுத்துல போடுறா. அப்படி சொல்ல போட்டு போல. அது எதுவாரி நனது சிங்காரி நாது ஒய்யாரி அப்போ மகாயவா. விநாயகர் கழுத்துல போடுறா. என்னடா நீ விநாயகர் போதாது. என்ன போட்டுக்கிட்டு பெரியவா வச்சுட்டு என்னடா நீ அப்படி சுத்தமா பண்ணிருக்க? இந்த கோயில நான் மணியாட்ட வந்ததுக்கு சீர்காழி பச்சால 4 பேர்த்த முடிச்சுக்கிட்டு 3 வேலை போச்சனை கேட்க. விநாயகர் பெருமாள் கழுத்துல போடுறா. சீரகாழிங்கிறது மட்டும் தெளிவா வருது. ஐசி டியூபிட்டி உள்ள பாய்க்கணும். தேங்காய் எடுத்துக்கூடா. தேங்காய் எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். தேங்காய் பீடா. போ. வர சொல்ல போறா. என்னடா தேங்காய் பீடா நீயே. முடியலடா. ஏய் குடியே பீடான்னு சொன்னேன். வரலையா சொன்னா நான் கிட்ட போறேன். என்ன போட்டுக்கிட்டு. தேங்காய் குடியே பீடா. முடியலடா. ஆமா. குதிமில பீடா எப்படி கையில எடுத்து? டேய் குதிமில பீடாங்க. குடியே பீடான்னு தேங்காய் பீன்னு சொல்லலடா. நாளா பிக்கறமா. அப்படி சொன்னா நான் பிச்சிட்டு போறேன். பாத்தீங்களா? வச்சிட்டியா? 3 மாத காலமாக நெய்வேத்தியம் செஞ்சு இந்த கோவில்ல நாகப்பெருமானுக்கு ஒரு நெய்வேத்தியம் தீபாவளி எதுவுமே கிடையாது. சரியா? அதனால வந்திருக்கவா பெரியவா அவன் மனநோகும்படியா நடந்துக்கூடாது. இந்த தேங்காயை ஓரமா எடுத்து 2ஆ உடைச்சு இந்த ஜலத்தை கீழே வரக்கூடாது. கீழே சுத்தமா எடுத்து வரணும். அங்க அருவா வச்சிருக்கேன், எடுத்துக்குவா. நான் பூஜைக்கான வேலையெல்லாம் பாக்குறேன். சரியா செய்யணும். தப்பு தப்பா பண்ணி அடி வாங்காத. நீங்க பாருங்க, அடி வாங்காத. என்னைக்குமே தண்ணிய கீழே விட மாட்டேன். அடி வாங்காத. சரி. ஏய் தம்பி, சுத்தமா எடுத்துன்னு வரணும். ஆடி கப்ப போலதே தம்பி, வச்சிருக்கியா? அம்மா ஜலம் எங்க? நீ விளாடா நீ ஜலம் எங்கடா? கீழே விளாடா சொன்னீங்க. ஆமா, என்ன செஞ்ச? காய் இருக்குது. எப்படிடா வைக்கிற? உண்டிய தீபிங்க வைக்கிறேன். வச்சு விட்டியா? சரி, பழத்தை எடுத்து போடா. பழத்தை எடுத்துட்டியா? இந்த பட்டி எடுத்துக்கோ. அந்த புளுத்தி பட்டி எடுத்துக்கோ. 8 முழுத்தி பட்டி. தெரியாம சொல்லிட்டேன்டா. எடுத்துட்டியா? பத்த வச்சுக்கோ. வட்ட பொட்டுக்கா ஆவி சக்கரவல்லி கிழங்கு சமஞ்சது எப்படி ஒத்தகத்தை கட்டிக்கோ, கெட்டியாக ஒட்டிக்கோ. வட்ட பொட்டுக்கா ஆவி இடுப்பு அடிக்கடி துடிக்குதா, லவுக்கு அடிக்கடி வெடிக்குதா. அண்ணாமோத அதை வச்ச உண்ணாமோத. ஆமா, பத்த வச்சுட்டியா? இவ்வளவு நாள் பத்தி எங்க குத்துனான்? பழத்துல சொல்லுவேண்டா. இவ்வளவு நாள் பழத்துல குத்துனான். இன்னைக்கு பிள்ளையார் தொப்புள்ள குத்தும்.
போட்டு வந்தது. திருவாக்கு செய்கிறதும் கைகும் செஞ்சப்பல் பெருவாக்கு தீர்ந்திருக்கும் உருவாக்கு ராமனும் ஆதிமகனை தாரால் இப்ப என்ன பண்ணு? என்னடா மணியை கையில எடுத்தோம் இந்த ஆட்டம் போடுறேன். சாமி வந்துச்சுன்னா ஆமா வாங்க வேணாம். நான் மணியாட்டு இருபத்தாறு ஒரு கட்டலுக்கு காலை கழிச்சு விட்டு நான் காலத்துக்கு வளர்ந்தேன். சாமி வந்துச்சு மூஞ்சிக்குள்ள சிமிட்டு பேசி மாதிரி ஆகிருக்கியா? சரிடா சரிடா கோச்சுக்காத நான் பயந்துட்டேன்டா. ஐந்து கிலோமீட்டர்